வெல்கம் டு எஸ்எஸ்பிகே சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போது பிரவேசிகா புக்கில் இருக்கக்கூடிய பாட்டிய புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் பார்க்க போகிறோம். இது நியூ புக்கு. இந்த புக்கிலேருந்து ஃபஸ்ட் லெசன்லேருந்து கவி பரீட்சை பார்க்கலாம். நம்ம பாருங்கள், யசோதரா காவியை. யசோதரா காவியத்தோட யசோதரா கா விலாப் இந்த லெசனோட கவிஞர் யாருன்னா மைதிலி சரண் குப்து. அவரை பற்றி இன்றைக்கி இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். மைதிலி சரண் குப்து எப்போ பிறந்தாருன்னா சன் 1886 பிறந்தார். ஜன்மஸ்தான் வந்து உத்தரப்பிரதேஷ். நிதன் அவர் எப்போ இறந்தார்னா சன் 1964. மைதிலி சரண் गुप्त श्री மைதிலி சரண் गुप्त जी का जन्म 1886 में उत्तर प्रदेश के झांसी जिले के सिर गांव में हुआ था. ஸ்ரீ மைதிலி சரண் குப்த் வந்து 1886 உத்தரப்பிரதேசத்தில் ஜாங்சி ஜிலே அப்படிங்கிற ஜில்லாவில் சிர்காங் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் அவர் பிறந்தார். ஆப்கோ ராஷ்டிர கவி மானா ஜாத்தா है. அவர் தேசிய கவிஞர் என்று கருதப்படுகிறார். ஆப்கே பிதா வைஷ்ணவ் பக்த் அவர் பிரஜ்ஜி பாஷா கே கவி தே. அவரோட அப்பா வந்து வைஷ்ணவ பக்தராக இருக்கவர், அதாவது பெருமாளை கும்பிடக்கூடியவர். அப்புறம் பிரஜ்ஜி பாஷானா வட்டார மொழி, அதாவது அந்த பகுதியில் என்ன மொழி பேசுகிறாங்களோ அந்த மொழியிலே வந்து அவர் கவிதை எழுதக்கூடியவராக இருந்தார். குப்துஜி கோ अपने पिताजी से कविता लिखने की प्रेरणा मिली. குப்துஜிக்கு வந்து அவரோட அப்பா கவிதை எழுதுறாரு இல்லையா, அதை பார்த்து அவருக்கும் ஒரு தூண்டுதலாக இருந்தது கவிதை எழுதுறதுக்கு. கவிதா லிக்னேக்கா கவிதை எழுதுறதுக்கான பிரேரணான தூண்டுதல் கிடைத்தது. महावीर प्रसाद द्विवेदी के कारण गुप्त जी कविता के क्षेत्र में आए. महावीर பிரசாதுங்கிறவர் மகாவீர் பிரசாத் द्विवेदी அவரோட ஃபுல் பேர். அது அவரோட காரணத்தினால தான் குப்துஜி வந்து கவிதை துறைக்கு வந்தார். சேஸ்திர துறை கவிதை துறைக்கு வந்தார். ஆப்கி கவிதா மேம் காந்தியவாத் கி சாப்க. அவரோட கவிதைகளில் வந்து காந்தியோட கொள்கைகள் வந்து அதில் வந்து முத்திரையாக இருந்தது. அதில் வந்து நிறைய இடம்பெற்றிருந்தது அவரோட கொள்கைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சாக்கேத் மைதிலி சரண் குப்த் ஜி கா மகாகாவிய है. சாக்கேத்துங்கிறது மைதிலி சரண் குப்தனுடைய பெருங்காவியம். ஜெய்தந்திரத் வத் பஞ்சவட்டி பாரத் பாரதி கிஷான் ஆதி ஆப்கே கண்டு காவிய है. இதெல்லாம் வந்து அவரோட சிறு காவியங்கள். अन्य कवियों से तिरस्कृत पात्रों से गुप्त जी ने சகானுபூதி திகாயி. மற்ற கவிஞர்கள் வந்து எந்த கதாபாத்திரத்தை வந்து ஒதுக்குறாங்களோ, திரஸ்குத்துனா அதை வந்து புகழ்ந்து சொல்கிறதில்ல, அதை வந்து விட்டுடுறாங்க. இப்போ மகாபாரதத்தில் பார்த்தாக்கா நம்ம கர்ணனை வந்து விட்டுடுவோம். அப்புறம் யார் நகுலன் சகாதேவன் இவங்களெல்லாம் வந்து நம்ம விட்டுடுவோம். என்ன அவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து இவர் எடுத்து அவங்கள மேலே அவங்களுக்கு என்னென்ன நல்ல ஒரு கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது இவரோட வழக்கமானது. மற்ற கவிஞர்கள் வந்து புறக்கணிக்கக்கூடிய பாத்திரங்களை குப்துஜி வந்து இரக்கம் காட்டினார். அந்த பாத்திரங்கள் மேலே இரக்கம் காட்டினார். சாக்கேத் கேலியே ஆப்கா ஹிந்தி சாகித்ய சம்மேளன் கா புரஸ்கார் மிலா. சாக்கேத்துக்காக அவருக்கு இந்தி இலக்கிய சம்மேளன்னா மாநாடு, இந்தி இலக்கிய மாநாட்டில் அவருக்கு வந்து விருது கொடுத்தாங்க. ஆப் சன்சத் பி ரக் சுகேக. அவர் வந்து சன்சத்னா எம்பியாக கூட இருந்திருக்காரு. ஆப் சன் 1964 மேம் சொர்க் சிதாரி. அவர் 1964 இறந்து சொர்க்கம் சென்றார். இந்த கவி பரிச்சை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
நல்லா படிச்சிங்க. மயூரசரண் குப்து வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கவி பரீட்சை, ஈஸியானது. நன்றி, தன்யவாத்.